ஹலோ ஐ அம் எக்ஸைட்டட். ஓ எக்ஸைட்டடா? சரி நான் மேட்டர் போறேன். நேத்துல இருந்து இந்த ட்ரெஸ் போட்டா எப்படி இருப்பேன்னு ஒரு 1000 தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். வேணும்னா போட்டுக்காமி. தியாவை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போனா முத்திர குத்திடுவான்டா. அதுக்கப்புறம் யூஸ் தோதான்ல மச்சி விட்டுறா. சரி போலாமா மச்சான்? அது ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாண்டா పోలా వా. సుమా చెప్పకూడదు మచ్చా. ఆంధ్ర మెస్ భోజనం చాలా బాగుంది. అది అసింగమా గెట్టడం గమ్మునిరు. సరే బావా. హలో தம்பி டொனேஷனுக்குலாம் காசுல போப்பா. பை பை. ஹலோ பாஸ் கொஞ்சம் பேசணும். யார் அந்த சைல்ட் ஆர்டிஸ்ட்? தெரியல பாவா. நாங்க 2 பேரு. எங்கடா வாய்ஸ் போட கேக்குதா? ஆளா பாடி தோ நிக்குதுடா. நாடி வா பேசி போ. என்ன 1 டைம் குட்டணுமா? இல்லடா தம்பி 100 டன்ல ஏசி வேணும் ரூமுக்கு. வெச்சிருக்கியா? ஏய் ஒரே புழுக்கமா இருக்குடா. ஓ மறக்கிறியா நீ? ஓவர் எமோஷனா இது. தோ பாறா மழையில செல்வங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சரி செல்லுங்களா, இப்போ என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறீங்களா இல்ல டான்ஸ் ஆட போறீங்களா? பாட்டு பாடினே டான்ஸ் ஆட போறோம். சரியா? ஓ கலாய் புதுசு. ஹலோ நான் இங்க சீரியஸா பேச வந்திருக்கேன். கண்டிப்பா பேசலாம். இவனை தள்ளி போ சொல்லியா? சிரிப்பு வருது. முடியாது. அப்ப நான் திரும்பி நிக்கிறேன். நீங்களே பேசுங்க. ஏய் ஏய் நான் இங்க சீரியஸா பேச வந்திருக்கேன்னு சொல்றேன்ல. சொல்லு. உங்க ஃப்ரெண்ட் பண்றதெல்லாம் தப்பு. இல்ல தியா லைன்ல அவனை அடிக்கடி கிராஸ் பண்ண வேணாம்னு சொல்லு. இனிமேலாவது உங்க ஃப்ரெண்டை ஒழுங்கா பாத்துக்கோங்க. நாங்க ஏன்டா எங்க ஃப்ரெண்ட் ஒழுங்கா இருக்க சொல்லணும்? தியா உங்க அப்பா அம்மா ஒழுங்கா வளர்த்திருந்தாங்கன்னா அவன் இவன் ஃப்ரெண்ட் சுத்திட்டு இருக்கா. அப்படியே இருந்தாலும் அர்ஜுன் எப்பரா அவர் சொல்லுவ? பட பைத்தியம். எப்படி இங்க பாரு மைதா மாவுல மாட்டீங்க மாதிரி. சூப்பர். ஆல்ரெடி இருக்கிற காண்ட வந்து இருக்கு. இப்படி ஒரு சான்ஸ் இருக்கா? ஆமா மச்சான். தியா அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலாலும் தியா லவ் பண்ண சான்ஸ் இருக்குல்ல. டேய் மூதேவி நான் அந்த சான்ஸ் சொல்லடா. பல்புங்கடா. அப்புறம் விழுப்புரம். ஐயோ மச்சான் சீரியஸான டைம்ல கூட உனக்கு செம்ம ஹியூமர் சென்ஸ்ரா. தட்ஸ் தி மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் திங் ஐ எவர் ஹர்ட். இவனுங்க பண்ணதுல இதுதான் பெரிய காமெடியா இருக்குமோ? அவனு பாவா. எப்படி இருக்கேன்? நல்லா 1/2 லிட்டர் ஃபேண்டா பாட்டில் மாதிரி சும்மா இருக்கு. உன்னை யார் அவன் முகக்கட்ட கலர்ல வாங்கிட்டு சொன்னா? பட் ஆனா நான் இமேஜின் பண்ணும்போது ஸ்லீவ்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன் பிச்சா? பிச்சாங்க. அவ்வளோ அக்கறை இருந்தா சைஸ் வாங்கிட்டு போய் ஸ்லீவ்ஸ் வச்சுட்டு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கணும். பொண்ணுங்க ட்ரெஸ்னா சும்மாவா? எவ்வளோ வேலை இருக்கு. நூல் பிரிச்சு ஓர அடிக்கணும், இடுப்பு கிட்ட இறுக்கி பிடிக்கணும். இடுப்பு கிட்ட அர்ஜுன் சொல்லுங்க மிஸ்ஸஸ் அர்ஜுன். ஏய் தியா நான் நல்லா இருக்கேனாடி? சத்தியமா ஓசாயில மட்டும் ஒரு பொண்ணு பிறந்துட கூடாது. வேடடி சிங்கக்குட்டி பிறப்பான். அதுவும் குட்டியாவா? ஓ மை காட். நானே இப்ப அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்ச பாத்தியா? வந்துட்டாங்க. எங்க வெயிட்டிங்? போ அண்ணாங்களாம் வந்துட்டாங்க. அண்ணா ஹே அர்ஜுன் பொட்டு. நீங்க நினைக்கிற பெரிய நல்ல வாடி. அப்பா அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா அப்பா நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் பா. இல்ல அப்பா மானம் போகுது தியா. ப்ளீஸ் அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒண்ணு தியா மேல பாக்குறாங்க தியா. சொல்றது கேளு.
என்ன மச்சான் பகல் காய்ச்சலாம் சிறப்பா போச்சா? இனிமே அந்த படம் நம்ம தேட்டர்ல ஓடாது மச்சான். லவ் 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 எல்லாம் லவ் சம்பந்தப்பட்டதா? நாளையில இருந்து கேபிள் கனெக்ஷனையே இந்த வீட்டுல கட் பண்றேன். என்ன முறைக்கிற? என்ன நெஞ்சல தெரிஞ்ச? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என்ன வேற ஆபீஸ்ல இருந்து அவசரமா வர சொன்னீங்க. என்ன ஆச்சுங்க? உன் பொண்ணு எவனையோ லவ் பண்றாளா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கதை சாத்திட்டு வந்துடுறேன். என்ன தலைகுனிய வச்சுட்டேடி. இருங்கப்பா, அம்மா கதை சுத்திட்டு விட்டோம், அப்புறம் தலைகுனிலாம். உன்னை பெத்ததுக்கு நானு. மா அப்பா தண்ணி கொடுங்கம்மா. இந்தாங்க. நக்கல் பண்றாளா உன் மகா? அப்பாடா, இதாம்மா முதல் தடவை சுவிட்ச் போட்டது உங்க பல்ப் எரிஞ்சது. ஏய், திமிரு பிடிச்ச கழுத, வாயை அடக்கி பேசு. பொம்பளை பிள்ளைங்கிறதுனால உன்னை அடிக்காம வளர்த்தது ஏன் தப்புதான். நல்ல வேலைப்பா, நீங்க என்ன அடிச்சு வளர்த்தும் நான் லவ் பண்ணியிருந்தா உங்க மனசு இன்னும் கஷ்டப்பட்டுருக்கோம்ல. என்னங்க பொம்பளை பிள்ளை போய் அடிச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல உங்க அம்மா உன்னை அடிச்சதுக்காக உங்க அம்மாவை அடிச்சவன் நானு. என்னையே கை நீட்டி அடிக்க வச்சுட்டே. சரி, அவனை மறந்துட்டு எல்லாத்தையும் மூட்டையை கட்டி நாளையில இருந்து ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிடணும்டா. ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிடணும். கதவு சாத்தாதடி. இனிமே நீ எங்க கண் பார்வையிலே தான் இருக்கணும். எல்லாம் பிரபா சார் சொன்னதுதான். காலையில கூட்டிட்டு போகணும், சாயங்காலம் சேஃப்டியா கொண்டு வந்து சேர்க்கணும். மொத்தத்துல எங்க பொண்ணு பத்திரமா இருக்கணும். சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். சந்து புந்துல ஓட்டின்னு போற ஆட்டோக்காரனா தான் பாத்திருப்பீங்க. நான் பசங்களே இல்லாத சந்துக்குள்ள ஓட்டுறோம் சார். நம்ம ஆட்டோ மகளிர் மட்டும் ஸ்பெஷல், பாயிண்ட் டு பாயிண்ட். எப்படி வாலி ஓட்டுவீங்களா? இத கொஞ்சம் முன்பணமா வச்சுக்கோங்க. பாப்பா லவ் பண்ற கேள்விப்பட்டேன் சார். சோ சார், ஸ்கூல் கேர்ள் சார், காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது சார். இப்படிதான் நம்ம சுரேஷ் சார் பொண்ணும் ஒரு பையனும் நம்ம வண்டியில ஏறினாங்க சார். ஆப்டர் ரிட்டர்ன் சுரேஷ் சார்ட்ட போட்டு ஆட்டே கழிச்சிட்டனே. அதுக்கப்புறம் நம்ம முருகன் சார் பையன், பிரபா சார் பொண்ணு, இந்த மாதிரிதான் மிட்டலால் சேட்டு பொண்ணும் ஒரு பையனும் நம்ம ஆட்டோல ஏறிச்சிங்க சார். ஐயோ, நான் வேலை சார் பண்ணுங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது சார். அதே மாதிரிதான் அப்படியே எல்லா ஆட்டத்தையும் கழிச்சுக்கிறேன். எப்படி இதெல்லாம் ஹோல்சேல்ல பண்றீங்களா இல்ல ரீட்டைலா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன சார் இது? நாமா +2 படிக்கிறியா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. நல்லா படிக்கணும் சரியா? நல்லா படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். அப்படியா? நல்லா படிச்சாதான் டாக்டர் ஆக முடியுமா? எனக்கு தெரியவே தெரியாது. வேற ஏதாச்சும் இருக்கா? இப்போதைக்கு வேற ஒண்ணும் இல்லைங்கக்கா. தலைவர் பாட்டு போட வேண்டியதுதான். அது என்ன பாட்டு ஆஃப் பண்ணுங்க. ஏன் நல்ல பாட்டு. ஜிஜி ஜிஜி அது ஆஃப் பண்ணுங்க சொல்றேன்ல. அட போமா, ஆஃப் பண்ண போதுமா? நீ மூஞ்சியும் பாரு, ஹிப்போபோட்டமஸ் ஹாஃப் அட்வைட் பண்ண மாதிரி. இப்போ மீ மை பாஸ் பேட் டூ பேட். ஹிப்போபோட்டமஸ் எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலையே. அவன் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பான்? ஒரு நிமிஷம் அப்படி போயிட்டு வந்துடுறேன். இப்போவா? இப்ப பாரு. பாட்ட போடாதீங்க, பாட்ட போடாதீங்கன்னு சொல்றேன்ல. எவனோ ஒருவன் வாசிக்கிறான்.
இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். சோக பாடல்கள் பட்டு 1 ரோசா வால்யூம் 1. பூங்காற்றிலே உன் ஐயோ பெண் குரலில் சோகம் அது உயிருள்ள ரோசா வால்யூம் 2 உனக்காக தான். நீ கண்டினியூ பண்ணு. பூங்காற்றிலே தனியாக தேடி பார்த்தேன். அதை தேடி தேடி பார்த்தேன். ஸ்விட்ச் ஆஃப். இன்னைக்குமா? விவேகானந்தம் ஜெயகணேசனும் என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு உங்க அப்பாவை பார்த்தா பாவமா இல்லையாடி? என்ன சைலண்ட் டேட்டர்? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பெரியவங்க பதில் சொன்னாலே அமைச்சராக தான் இருக்கும். இல்லை, நீ சொல்லிதான் பாரு. ஆமாண்டி, உன் தலை பார்த்த பாவமாக தான் இருக்கு. ஏன் அளவுக்கு வேற எந்த பொண்ணு அவங்க அப்பா மட்டும் இப்படி வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்காக அவரும் என்னை மாத்தி மாத்தி உதச்சி பந்தாடுறாங்க. அங்க போனா இங்க வந்தாகணும், இங்க வந்தாலும் அதேதான். அதை விட அவரை நினைச்சுதான் பெரிய எடுத்து. ஆனா ஒண்ணு, நான் அழுது சகிக்காம அவரே ஒரு கட்டத்துல சமாதானம் ஆயிடுவார். அததான் புரிய வைக்கணும் அவனுக்கு. ஏன் நிம்மதியும் அப்பாவோட நிம்மதியும் கெடுத்துட்டோன்னு நினைச்சு பல்ல கடிச்சிட்டு அவனை மறந்தாலும் மறந்துடுவான். அப்படி மறந்தா அதுக்கப்புறம் யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். ஆட்டோ ஆட்டோ. காந்தக்குரல் யாருது? ஹலோ ஆட்டோ. நீயா பாப்பா? அது என்ன, ஆட்டோ நிறுத்துறதுக்கு ஆட்டோ வெளில இருந்து ஆட்டோன்னு கூப்பிடுவாங்க. நீ என்ன ஆட்டோக்குள்ள இருந்தே ஆட்டோன்னு கூப்பிடுற? ஆட்டோ நிறுத்ததான். வாய் ஒரு 5 minutes ப்ளீஸ். ஆஹா, 5 நிமிஷத்துல அர்ஜுனர் வில்ல வளைச்சு காட்டுவாரா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். அவனை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். முடியாதுமா. ப்ளீஸ். முடியாது. என்னை பத்தி தெரிஞ்சுமா முடியாதுன்றீங்க? நீ எவ்வளவு பெரிய முடியாந்தாலும் முடியாது. ஜம்புட்டு ஜாகிங் போட்டு இரு வரேன். உள்ள கத்திரிக்கா மவளே எப்படி கேட்ச் பண்ற பாருங்க. மாட்டியா? வா வீட்டுக்கு போலாம். கையை விடுங்க. ஐயோ சொல்றது கேளுமா, அப்பா தேடி வருமா? ஏய் என்ன மரியாதை தெரியுது? யோ போயா. என்ன அசிங்கமா தின்னால பரவாயில்லமா, வாமா வீட்டுக்கு போலாம். இப்ப விடுவியா மாட்டியா? முடியாதுமா. ஏய் ஹெல்ப் மீ ப்ளீஸ். யோ வேலைய பாரியா. வாமா வாமா சொல்றது கேளுமா. ஏமா இப்படி எல்லாரும் முடியா அசிங்கமா என்ன மூவ் பண்றியேமா? அப்படியே கை தொட்டு கம்மி மேல வைங்க. வைங்க ஓகேமா. கை விடு. சிப்பா போறே, அதுல ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். ஏய் 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 அட போயா. நா தொடு வா.